ரைட். இப்போ நாங்கள் பைத்தானில் சில பேசிக் லிஸ்ட் கன்செப்ட்களை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதை நான் உங்களுக்கு பைத்தானில் டிரெக்டாக ஒரு ஃபைல் கோட் பண்ணாமல் நான் பைத்தன் இன்டர்பிரேட்டரில் வந்து இதுகளை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். பைத்தன் ஒரு ஸ்பெஷல் தான் பைத்தன் இன்டர்பிரேட்டர். ஸோ பைத்தன் இன்டர்பிரேட்டர் மூலமாக நம்ம எங்களுக்கு தேவையான எல்லா பைத்தன் கோடிங்ஸ்களும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து பைத்தன் கன்சோலை யூஸ் பண்ணேன். கன்சோல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா பைத்தன் இன்டர்பிரேட்டரை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ பைத்தன் இன்டர்பிரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பைத்தன் கமாண்ட்ஸ்களை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒரு லிஸ்ட் ஒன்று நீங்கள் உருவாக்குறதுக்காக நீங்கள் ஸ்கேப் ரெக்கார்ட்ஸ்களை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நான் வந்து ஒரு லிஸ்ட் எப்படி உருவாக்குறதுன்னு காட்டுறேன். எனக்கு ஏங்கிற பேர் ஒரு லிஸ்ட் உருவாக்கணும்னா நம்ம ஏன்னு டிஃபைன் பண்ணிட்டு ஈக்குவல் பண்ணி ஒரு பாக்ஸ் ப்ராக்கெட்டில் நீங்கள் உங்களுக்கு தேவையான இண்டெக்ஸஸ்களை கமா மூலமாக செப்பரேட் பண்ணி காட்டலாம். பட் எதுவுமே நீங்கள் போடாட்டி ஒரு எம்டி லிஸ்ட் ஒன்று வந்து உருவாகும். நான் இதில் 1 2 ரைட். இப்போ நான் வந்து லிஸ்ட் ஒன்று அப்ளை பண்ணிட்டேன். இப்போ எந்த எரரும் இல்லாமல் இது வந்து ஜெனரேட் ஆயிருச்சு. இப்போ நீங்கள் ஏயை ஜெனரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தன் அவுட்புட் கொடுக்குது லிஸ்ட்ல என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்ட்டு. இப்போ எப்பயுமே ஒரு லிஸ்ட் சிமிலர் டு அரே தான். பட் லிஸ்ட்டுக்கும் அரேக்கும் மெயின் டிஃபரன்ஸ் என்று சொல்லலாம் வந்து என்னதுன்னா அரேட சைஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். அரேட சைஸ் வந்து நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அரே உன்னோட கண்டென்ட்ஸ், அதாவது அரே உள்ளுக்கு வரப்போகிற கண்டென்ட்ஸ் டேட்டா டைப் வந்து எங்களுக்கு ஒரே டைப்பாக இருக்கணுங்கிறது இன்னொரு முக்கியமான ஆப்ஷன்ஸ். பட் இதில் அப்படி இல்லை. பைத்தன்ல வந்து லிஸ்ட்ங்கிறது வந்து நீங்க இன்சர்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் ரெக்கார்ட்ஸ்களை பின்னால. அதே நேரம் பாத்தீங்கன்னா மல்டிபிள் டிஃபரண்ட் டேட்டாஸ்களை, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் பிங்கிற ஒரு லிஸ்ட் உருவாக்கி காட்டுறேன் பாட்டுங்க. அதுல நான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். அதாவது ஏங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கும் அதே நேரம் பாத்தீங்கன்னா 2ங்கிற ஒரு இன்டீஜரும் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இது நான் பிஏ ஜெனரேட் பண்ணேன்னா பிட அந்த ரெண்டு மிக்ஸ்ட் ஆகின டேட்டாஸ்களையும் இது என்ன செய்யுதுன்னா லிஸ்ட் பண்ணுங்க. இதுதான் பைத்தன் ஒரு முக்கியமான ஸ்பெஷல் லிஸ்ட்டை பொறுத்த வரையில. ஸோ இப்போ நம்ம ஏங்கிற லிஸ்ட்டை பார்த்தோம்னா இந்த ஏங்கிற லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இந்த லிஸ்ட்கோட பொசிஷன்ஸ் இருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து 0 இண்டெக்ஸா இருக்கும். இது வந்து 1, இது 2, இது 3ங்கிற அரே ஸ்டைல்லே தான் இதுல வந்து இண்டெக்ஸஸ் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கும்னா ஆர்டர் பண்ணப்பட்டிருக்கும். அப்ப இப்ப நம்ம இதுல குறிப்பிட்ட ஒரே ஒரு கண்டென்ட்ஸ் எனக்கு எக்ஸஸ் பண்ணணும்னா அந்த இண்டெக்ஸை நான் கால் பண்ணலாம். எப்படின்னா நீங்க அரேட பேரை கால் லிஸ்டோட பேரை கால் பண்ணி உங்களுக்கு எந்த இண்டெக்ஸ் தேவையோ அந்த இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்தீங்கன்னா அது அந்த இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணும். இன்கேஸ் நீங்க அதுக்கிட்ட இல்லாத ஒரு இண்டெக்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த லிஸ்ட்ல அப்படி ஒரு இண்டெக்ஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு எரர் ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ பைத்தன் பேசிக் லிஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்க ஹேண்டில் பண்ணலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் பைத்தன் லிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய சில மெத்தட்ஸ்கள் ஃபங்க்ஷன்ஸ்களை சொல்லித்தரேன். அதுக்கு வந்து ஒரு பைத்தன் லிஸ்ட்ல உள்ள கண்டென்ட்ஸ்களை வந்து எப்படி நாங்கள் ஒரு லூப் மூலமா பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லித்தரேன். நாங்கள் சிம்பிளா அதுக்கு வந்து ஒரு ஃபோர் லூப் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஃபோர் ஈச் லூப் மாதிரி ஜாவாட ஃபோர் ஈச் மாதிரி இதுல ஒரு லூப் இருக்கு. நாங்கள் ஃபோர் இன் லூப்ங்கிறது அப்ப நான் ஃபோர் கொடுத்துட்டு ஒரு வேரியபிளை டிசைன் பண்ணி அதை இன் பண்றேன் என்ற லிஸ்ட்டுக்கு. அப்ப லிஸ்ட்ல உள்ள கண்டென்ட்ஸ்கள் வந்து எக்ஸ்க்கு நாங்க ஸ்டோர் பண்ண சொல்றோம் இதுல. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட் வந்து ஏ. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா இதுக்கு சொல்ல போறேன் இந்த கண்டென்ட்ஸ்களை பிரிண்ட் பண்ணுங்கன்ட்டு. அப்ப நான் பிரிண்ட் பண்ண சொல்லணும் எக்ஸ். அப்ப நான் எக்ஸை பிரிண்ட் பண்ண சொல்றேன். அப்ப எக்ஸை நான் பிரிண்ட் பண்ண சொல்றதன் மூலமா எக்ஸுக்கு தான் ஏல உள்ள கண்டென்ட்ஸ் ஸ்டோர் ஆகுது 1 by 1. அப்ப இது லூப் கண்டினியூவா ரன் ஆகும். நாங்க எந்த வித வேற கண்டிஷன்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ண தேவையில்லை. அப்ப நீங்க இந்த லூப் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா பைத்தன் அந்த கண்டென்ட்ஸ்களை வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி காட்டுது. பைத்தன் ரொம்ப போர்ட்டபிளான ஒரு லாங்குவேஜ்னு காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் நாங்க சொல்லலாம். ரைட். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஏங்கிற லிஸ்ட் உள்ள கண்டென்ட்ஸை வந்து நான் ஃபோர் இன் மூலமா உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டினேன். இப்போ வந்து இதுல உள்ள ஒவ்வொரு இண்டெக்ஸ்களையும் ரீட் பண்றதன் மூலமா இதை எப்படி பிரிண்ட் பண்றதுங்கிறது பார்ப்போம். ஸோ இதுல எங்களுக்கு தெரியும் இண்டெக்ஸஸ் வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 வரையும் இருக்கு. ஸோ 7 தான் எங்களோட லாஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ அதை நாங்கள் எப்படி எக்ஸஸ் பண்ண முடியும்னா 4x in range ரேஞ்ச் நீங்க கொடுக்குற இடம் ஸ்டார்டிங் எண்ட் ஸ்டெப்ங்கிற 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். நீங்க ஸ்டெப்பை மென்ஷன் பண்ணாட்டி இது சிங்கிள், அதாவது 1ங்கிற ஸ்டெப் எல்லாம் எடுக்கும். அப்ப நாங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 0, கமா இந்த எண்ட் வந்து இப்ப நான் என்ன சொன்னேன் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 தானே கிடையாது எண்ட். அப்ப நான் இந்த இடத்துல 7ங்கிறது மென்ஷன் பண்ணேன். இப்ப நான் சொல்றேன் 0 இண்டெக்ஸ் டு 7 இண்டெக்ஸ் வரையும் ரீட் பண்ணுங்கன்ட்டு. ஸோ ஸ்டெப்பிலும் நான் மென்ஷன் பண்ணல. ஸோ 1 தான் போகும். அப்ப நான் இதை பிரிண்ட் பண்ண சொல்றேன். மாதிரி எக்ஸை பிரிண்ட் பண்ண சொல்ல போறது இல்லை. இப்ப நான் சொல்ல போறேன் வந்து என்னதுன்னா ஏங்கிற லிஸ்டோட எக்ஸ்ங்கிற இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது. ஸோ அப்ப நான் ஏ பிராக்கெட்ல நான் காட்ட போறேன் எக்ஸ்ங்கிற இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ண சொல்லி. ஸோ இதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா பைத்தன் அதை பிரிண்ட் பண்ணுது. பட் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 8 வரையும் தான் பிரிண்ட் பண்ணுது. ஏன்னா இந்த ரேஞ்ச்
6ங்கிற நேரம் இது எப்பயுமே இந்த ரேஞ்ச்ல ஒரு நம்பரை குறைச்சி தான் எடுக்கும். இப்போ 0 to 6 வரையும் தான் எடுக்கும். அப்போ உங்களுக்கு இதுல பிரிண்ட் ஆகணும்னா நீங்க இந்த இடத்துல ஒன்று 8 மென்ஷன் பண்ணலாம். 8 மென்ஷன் பண்ணதுக்கு பிறகு நீங்க பாருங்க 8 மென்ஷன் பண்ணணும்னு இப்போ உங்களுக்கு இது பிரிண்ட் ஆகுது. பட் இதுல என்னைக்காவது நீங்க ஏட புதுசு ஏக்கு ஏதாவது புதிய விஷயங்களை நீங்க எட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அரே 3.8 வரையும் தான் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால எப்பயுமே டைனமிக்கா இது நீங்க அசைன் பண்ணணும்னா நீங்க என்ன செய்ய முடியும்னா இந்த இடத்துல 8ன்னு போடாம நான் லென்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். லென்த் உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு வேல்யூடையுமே வித் மெஷர் பண்றது தான் லென்த். அப்ப நான் லென்த் யூஸ் பண்றதன் மூலமா நான் ஏட லென்த், அப்ப ஏட லென்த் அளவுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். ஸோ இப்போ நாங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ எங்களோட பைத்தன் வந்து சரியா அந்த கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுது. ஸோ பைத்தன்ல எப்படி ஒரு லூப்பை யூஸ் பண்ணலாங்கிறது நாங்க பார்த்தோம். ரைட், இப்போ நாங்க பைத்தன்ல வந்து சில மெத்தட்ஸ்கள் ஒரு லிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய சில மெத்தட்ஸ்களையும் ஃபங்க்ஷன்ஸ்களையும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா இந்த லிஸ்ட்டுக்கு ஒரு புதிய கண்டென்ட் நான் எட் பண்ணணும்னா ரெண்டு பைத்தன் மெத்தட்ஸ்களை நீங்க யூஸ் பண்ணலாம். ஒன்று இன்சர்ட், இன்னொன்று வந்து append. appendங்கிற மெத்தட் எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல எண்ட்ல தான் புதிய ஒரு கண்டென்ட்ஸ் வந்து எட் பண்ணும். இப்போ நாங்க ஏங்கிற லிஸ்ட்டுக்கு நான் என்ன செய்ய போறேன்னா 10 எட் பண்ண போறேன். அப்ப நான் என்ன செய்ய போறேன்னா ஏ அதுல மெத்தடை கால் பண்ணணும்னா மற்றதுல மாதிரி டாட் வச்சீங்கன்னா அதுல மெத்தட்ஸ் வரும். ஸோ நான் append பண்ண சொல்றேன். நான் append பண்ண சொல்ல போற இலக்கம் வந்து 10. ஸோ நான் 10 append பண்ண சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா இப்போ இந்த ஏக்கு 10 வந்து append ஆகிருச்சு. ஸோ இப்போ நாங்க வந்து ஏ பிரிண்ட் பண்ணணும்னா எங்களுக்கு அதுல கடைசியில வந்து இது append ஆகிருக்கு. ஸோ append வந்து எப்பயுமே எண்ட் ஆஃப் த லிஸ்ட் தான் கண்டென்ட்ஸை எட் பண்ணும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்சர்ட் ஒன்று இருக்கு. இன்சர்ட்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு என்னன்னா நாங்க எந்த இண்டெக்ஸ்ல எட் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணிட்டு நம்ம வேல்யூவை மென்ஷன் பண்ணலாம். சோ இப்போ எனக்கு வந்து இதுல வந்து 5ங்கிற நம்பரை எட் பண்ணணும். அப்ப இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 0 1 2 3 4 4ங்கிற இண்டெக்ஸ்ல 5 வரணும்னு நான் நினைக்கிறேன். சோ அப்ப நான் ரைட் இப்ப நான் இந்த 0 1 2 3 4 4ங்கிற இண்டெக்ஸ்ல எனக்கு 5ங்கிறது வரணும்னா நான் என்ன செய்ய போறேன்னா a டாட் இன்சர்ட் மெத்தடை கால் பண்றேன். இப்போ நான் இண்டெக்ஸ் சொல்றேன் 4, வர வேண்டியது 5. இதை நான் என்டர் பண்ணிட்டேன். இப்போ நீங்க வியூ பண்ணீங்கன்னா உங்களோட அந்த சரியான பொசிஷன்ல அந்த நம்பர்ஸ் வந்து எட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ பைத்தன்ல வந்து இன்சர்ட் மூலமா இண்டெக்ஸ் அடிப்படையில் நாங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதுல நான் இன்னொரு விஷயத்தை பென் பண்றேன். இன்னொரு இலக்கத்தை நான் வந்து இன்னொரு மெத்தட் சொல்லி தரேன். பப்புங்கிற மெத்தட் என்னங்கிறது உங்களுக்கு பைத்தன்ல பப்பை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பப் எப்பயுமே எண்டில் உள்ள ஆப்ஜெக்ட் வந்து என்ன செய்யும்னா பப் பண்ணும். அதாவது உங்களுக்கு நீங்க ஸ்டேக்ல பார்த்துருப்பீங்க பப்னா என்னங்கிறது. ஸ்டேக்ல பப் என்ன செய்யும்னா அந்த கண்டென்ட்டை எடுத்துட்டு அதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுல இப்ப நான் வந்து பப்பை யூஸ் பண்றேன். இப்போ நான் பப்பை யூஸ் பண்ண எனக்கு தெரியும் என்ன பப் ஆகும்னு 10 தான் பப் ஆகும். பார்த்தீங்கன்னா 10 பப் ஆயிருச்சு. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா பைத்தன்ல ஒரு கண்டென்ட் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னா பப் ஆகி ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அது உங்களோட லிஸ்ட்டை பின்னால இருந்து ரிமூவ் பண்றதுக்கு நாங்கள் இந்த பப்பை யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைத்தன்ல ஒரு டிஜிட் ஏதாவது இப்போ நான் சொல்றேன் வந்து உங்களுக்கு வந்து நான் இதுக்கு ஒரு புதுசான ஒரு இதை append பண்றேன். ஸோ நான் 10 append பண்ணிட்டேன் திருப்பி. ஸோ இப்போ எனக்கு வந்து 10 லிஸ்ட் ஆகிருக்கு. நான் திருப்பி ஒருக்கா 503 எட் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் வந்து திருப்பி a டாட் append பண்ணுறேன் 3. ஸோ இந்த லிஸ்ட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 3s இருக்கு. இப்போ எனக்கு லிஸ்ட்டில் உள்ள ஒரு ஐட்டமை ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, ரிமூவ் மெத்தட். ஸோ a டாட் ரிமூவ்ங்கிறத கால் பண்ணினீங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு எதை ரிமூவ் பண்ணணும்னு கேட்கும். ஸோ நம்ம வேல்யூவை கொடுக்கணும். நாங்கள் வேல்யூவை இப்போ 3ன்னு கொடுத்தோன்னா இந்த லிஸ்ட்டில் 2 3s இருக்கு. ஸோ இப்போ எதை ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது லிஸ்ட்ல அவருக்கு எது கிடைக்குதோ அந்த தான் அதை ரிமூவ் பண்ணும். ஸோ அது இதோட ஸ்பெஷல் ஒன்று. ஸோ நம்ம என்டர் பண்ணிட்டோம்னா இப்போ ரிமூவ் ஆயிருச்சு. பட் ரெண்டுமே ரிமூவ் ஆகல. நீங்க பார்த்தீங்கன்னா முதலாவது 3 அது எதுக்கு கிடைச்சதோ அதை தான் அது என்ன செஞ்சிருக்கு நான் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிருக்கு. ஸோ பைத்தன்ல நாங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ற மெத்தட் மூலமா உள்ள விஷயங்கள் என்ன செய்ய முடியும்னா ரிமூவ் பண்ண முடியும். இப்போ நாங்கள் பார்த்தோம்னா பைத்தன்ல அடுத்தது பைத்தனை வந்து நெஸ்டட் லிஸ்ட் மூலமா எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஸோ நெஸ்டட் லிஸ்ட்ங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன். அப்ப அந்த நெஸ்டட் லிஸ்ட்டுக்காக நான் வந்து என்ன புதுசா ஒரு லிஸ்ட் உருவாக்கிறேன். ரைட், இந்த லிஸ்ட் கண்டென்ட்ஸ் 1 to 9 வரையும் லிஸ்ட் பண்ணிட்டேன் இந்த A லிஸ்ட்ல. ஸோ இப்போ இந்த A லிஸ்ட் வந்து ரிஃப்ரெஷ் ஆயிருக்கு 1 2 3 4 5 6 7 8 9ன்னு. இப்போ நான் வந்து இன்னொரு Bங்கிற லிஸ்ட் உருவாக்குறேன். அது வந்து ஒரு நெஸ்டட் லிஸ்டா நான் உருவாக்குறேன். ஸோ B. அப்போ இதை நெஸ்டட் பண்ணணும்னா நீங்க என்ன செய்யணும்னா லிஸ்ட்டுக்கு
இன்னொரு லிஸ்ட்டை கால் பண்ணலாம். ஸோ இதில் எம்டியாக உருவாக்க போகிறேன். ஸோ முதலாவது பொசிஷன் ஒன்று வந்துருச்சு. நான் கமா பண்ணிட்டு ரெண்டாவது பொசிஷன் உருவாக்குறேன். ஸோ இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன்னா பியில் 2 பொசிஷன்ஸ்குள்ளே உருவாக்கிட்டேன். என்ன பிள்ளை ஆயிடுச்சுன்னா ஸோ நான் கொடுத்தது பேப்பர் ஒன்று இருக்கு, அதில் ஸ்பேஸ் கூட கொடுத்துட்டேன். சாரி, ஈக்குவலாக நான் மென்ஷன் பண்ணலை. சாரி, நான் பிங்கிற இது உருவாக்கிட்டு இப்போ நான் இப்போ பிங்கிறது ஒரு எம்டி லிஸ்ட் உருவாயிருக்கு. இப்போ நீங்கள் பியை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பி 2 நெஸ்டட் லிஸ்ட்கள் வந்து பிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளுக்கு இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஐட்டம்ஸ்களை நீங்கள் எப்படி எக்ஸஸ் பண்ணுவீங்க? இதில் உள்ள ஐட்டம்ஸ்களை நீங்கள் எக்ஸஸ் பண்ணுறது எப்படின்னா, நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் இந்த லிஸ்ட் வந்து எப்படி கவுண்ட் பண்ணுவீங்க. இதோட இண்டெக்ஸஸ் வந்து A0, A1, A2. இது எப்படி கவுண்ட் பண்ணப்படும்னா, இந்த நெஸ்டட்ல ஃபர்ஸ்ட் நெஸ்டட் லிஸ்ட் B0, இது B1. B0 குள்ளுக்கு பார்த்தீங்கன்னா B0 இருக்கு, 0 இருக்கும், 0 இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலயும் B1 0 இருக்கும், B1 2ங்கிற இண்டெக்ஸ் இருக்கும். அது ஒரு நெஸ்டட் ஸ்டைல இந்த லிஸ்ட் இருக்கும். இதுதான் இந்த லிஸ்டோட ஸ்பெஷலே. ரைட், இப்போ உங்களுக்கு நான் வந்து ஏங்கிற லிஸ்ட்டில் உள்ள சில கண்டென்ட்ஸ்களை இந்த நெஸ்டட் லிஸ்ட்டுக்கு இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இது என்ன நான் யூஸ் பண்ண போகிறேன்னா, எனக்கு இந்த லிஸ்ட்டில் உள்ள ஒற்றை எண்கள் எல்லாத்தையுமே வந்து 0லுக்கும் இரட்டை எண்கள் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து இதில் 1லுக்கும் எட் பண்ண போகிறேன். இப்போ B0லுக்கு ஒற்றை எண்களையும் B1லுக்கு வந்து இரட்டை எண்களையும் நான் வந்து எட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நாங்கள் இது எப்படி ஒரு for லூப்பில் செய்கிறதுன்னு பார்ப்போம். அப்போ நீங்கள் for x in A, இது உங்களுக்கு தெரியும். நாங்கள் என்ன சொல்கிறோம், ஏங்கிற லிஸ்ட்டில் உள்ள ஒவ்வொன்றையுமே எக்ஸுங்கிற வேல்யூவில் ஸ்டோர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இப்போ நான் செய்யப்படுறேன், செக் பண்ண போகிறேன், எக்ஸ் வந்து மாடியூல் ஆகுதா 2ஆல். அப்போ எக்ஸ் மாடியூல் 2 ஆயிடுச்சுன்னா அது வந்து ஒரு ஒற்றை எண், இல்லாட்டி அது வந்து ஒரு ஈவென்ட் நம்பர். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யறோம், அந்த மாடியூல் பண்ணி பார்க்குறோம். மாடியூல் பண்ணக்குள்ள இது ட்ரூவாக இருந்தால் நான் அதில் வேல்யூகளை வந்து ஹெட் பண்ண சொல்கிறேன். என் B-ட 0 நெஸ்டட் லிஸ்ட்டில் அப்பெண்ட் பண்ண சொல்கிறேன் எக்ஸை. ஸோ இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா, இது வந்து ஒரு ஈவென்ட் நம்பர். ஸோ அப்போ அதை இங்கே ஸ்டோர் பண்ண சொல்கிறோம். B-ட 1 இண்டெக்ஸ் உள்ளுக்கு அப்பெண்ட் பண்ண சொல்கிறோம். இது வந்து எக்ஸ். ஸோ இப்போ நான் ஒரு சிம்பிள் for லூப் மூலமாக இந்த வேலையை செஞ்சுட்டேன். ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். எங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ நான் பியை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். பார்த்தீங்களா, இது ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் இதில் எட் பண்ணியிருக்கு, ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்தையும் இதில் எட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த B-ட 7 எக்ஸஸ் பண்ணணும்னா நீங்கள் எப்படி இண்டெக்ஸஸ் மென்ஷன் பண்ண வேண்டி இருக்கும்னா, B-ட 0ங்கிற லிஸ்ட்டோட இண்டெக்ஸ் வந்து 0 1 2 3ங்கிற இண்டெக்ஸ். அப்போ நாங்கள் திருப்பி 3ங்கிற இண்டெக்ஸை மென்ஷன் பண்ணுறோம். சாரி, இது வேற, நாங்கள் இதை அழிச்சிடுவோம். இதுக்கு வெளியில் போடுங்க 3. இப்போ பார்த்தீங்கன்னா 7ங்கிறது எக்ஸஸ் ஆகுது. ஸோ இது ஒரு போர்ட்டபிளான விஷயம். இப்போ உங்களுக்கு நான் ரிவர்ஸ் செஞ்சு காட்டுறேன். நெஸ்டட் லூப் உள்ளதில் ஒன்று வந்து நான் இன்னொரு புதிய லூப் ஒன்று சீன் உருவாக்கி நெஸ்டட் லிஸ்ட்டில் உள்ள ஒரு விஷயத்தை வந்து சிங்கிற ஒரு லிஸ்ட்டை உருவாக்கி அந்த லிஸ்ட்டு உள்ளுக்கு நான் எட் பண்ணி காட்டுறேன். ஸோ எங்களுக்கு தெரியுது பி வந்து இது பியில் உள்ள கண்டென்ட்ஸ் இப்போ நாங்கள் சிக்கு எட் பண்ண போகிறோம். அப்போ சியை நான் ஃபஸ்ட்டுக்கு ஒரு எம்டி லிஸ்ட்டாக உருவாக்கிக்கிறேன். அப்போ எனக்கு சிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எம்டி லிஸ்ட்டாக இருக்குது. அப்போ இந்த சிங்கிற லிஸ்ட் உள்ளுக்கு நான் பியை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் நாங்கள் இப்போ லூப்பை பியில் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ for x in b. அப்ப x ட b ரீட் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்கு. என்னன்னா இது ஒரு லூப்ல எங்களுக்கு செய்யலாது. பிகாஸ் இது உள்ளுக்கு இந்த லூப் x என்ன செய்யும்னா இந்த போர்ஷனை ரீட் பண்ணும், அதுக்கு பிறகு இந்த போர்ஷனை தான் ரீட் பண்ணும். இப்போ நான் எக்ஸை பிரிண்ட் பண்ண சொன்னேன்னா இதே தான் பிரிண்ட் ஆக போகுது. அந்த எக்ஸை இதுலுக்கு எப்பெண்ட் பண்ண சொன்னாலும் இதே தான் எப்பெண்ட் ஆக போகுது. எனக்கு இதில் உள்ளதெல்லாம் ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து தான் இந்த சிங்கிற லிஸ்ட்டுக்கு எட் ஆகணும்னா நாங்கள் இன்னொரு லூப்பை கால் பண்ணுவோம். இதுக்கு நாங்கள் பேர் கொடுப்போம் y. இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ல நான் பார்க்குறேன். அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு லிஸ்ட் எடுக்கக்குள்ள எக்ஸ்ட்ரா உள்ள கண்டென்ட்ஸை தனித்தனியாக ரீட் பண்ணுறதுக்காக நான் yங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். ஸோ y அதுக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். சரியா, ரைட். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா y-யை என் சி உள்ளுக்கு அப்பெண்ட் பண்ண போகிறேன். அப்போ c டாட் append y.
ஸோ ஒரு சிம்பிளாக முடிச்சுட்டு வந்த மேட்ரை நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா சீட வேல்யூகளை நீங்கள் பாருங்கள் 1 2 1 3 5 7 2 இந்த ரெண்டுமே ஒரே லிஸ்ட்டுக்கு ஆக்கப்பட்டு எட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் நம்ம ரேடிக்ஸ் அல்காரிதம் உருவாக்கக்குள்ள நமக்கு தேவையான சில ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன் லிஸ்ட்டில் நாங்கள் செய்ய வேண்டிய சில ஆப்ரேஷன்ஸ்கள். ஸோ ரைட், இப்போ நான் உங்களுக்கு பைத்தனில் மாடியூலையும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா டிவிஷன் அண்ட் ஃப்ளோர் டிவிஷன் இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ்களை பற்றி நான் உங்களுக்கு சின்ன இன்ட்ரடக்ஷன் ஒன்று தரேன். எங்களுக்கு மாடியூல்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ எங்களுக்கு ஒரு நம்ம ஏதாவது ஒரு இலக்கத்தை வந்து மாடியூல் பண்ணணும்னா அந்த இலக்கத்தால் மாடியூல் பண்ணவங்களை என்ன ரிமைண்ட் ஆகுதுன்னு தான் காட்டும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 3ஆல் மாடியூல் பண்ணால் 1, அதே நேரம் பார்த்தீங்கன்னா 25 நாங்கள் மாடியூல் பண்ணோம் 5ஆல் மாடியூல் பண்ணணும்னா 0. அதே நேரம் பார்த்துக்கோங்க, எப்பயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள இலக்கம் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள இலக்கத்தை, அதாவது மாடியூல் பண்ணப்பட்ட இலக்கத்தை விட சிறுசாக இருந்தால் அதோட அவுட்புட் வந்து எப்பயுமே அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள இலக்கமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு மாடியூல் ஃபங்க்ஷன்ஸ். இது ரொம்பவே நாங்கள் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது டிவிஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் 25 வந்து டிவைட் பண்ணுறேன் டிவைடுக்கு ஸ்லாஷ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது ஒரு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் தான். 12.5 வந்து ரிப்பீட் ஆகுது. ஒரு ஃப்ளாட் வேல்யூ அது ஜெனரேட் பண்ணுது. இதில் ஒரு ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா அது ஃப்ளோர் டிவிஷன். இது எப்பயுமே இன்டீஜர் பார்ட்டை மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஃப்ளாட் வேல்யூஸ்கள் அது வந்து ரிட்டர்ன் பண்ணாது. இது நமக்கு தேவையான ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஃப்ளோர் டிவிஷன்ஸ். அப்போ இது ரெண்டுமே இப்போ மோட் ஸ்லாஷ் அண்ட் ஃப்ளோர் இந்த ஃபங்க்ஷன்ஸ்கள் நாங்கள் எங்களோட ரேடியக்ஸ் அல்காரிதம்ஸில் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரேடியக்ஸ் அல்காரிதத்தை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான கன்செப்ட்னு பார்த்தோம்னா, இப்போ நான் உங்களுக்கு ஏக்கு ஒரு வேல்யூவை எக்ஸஸ் பண்ணுறேன் 3587. இப்போ ரேடியக்ஸ் வேல்யூவை ரேடியக்ஸ் அல்காரிதத்தை பொறுத்தவரையில் இந்த இலக்கம் வந்து 7853ன்னு ஸ்லைஸ் பண்ணப்படணும். அப்போ 7ங்கிறது தனியாக எடுத்தால் தான் உங்களுக்கு இது 7 பொசிஷனில் போடலாம். 8ங்கிறது எடுத்தால் தான் 8 பொசிஷனில் போகலாம். அப்போ இதை நம்ம ஒரு இன்டீஜரில் இதை எங்களுக்கு ஜெனரேட் பண்ணுறது கொஞ்சம் சிக்கலான விஷயம். ஸோ அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக இந்த கரெக்டர்ஸ்களை இந்த நம்பர்ஸ்களை நீங்கள் எக்ஸஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் இந்த ஃபங்க்ஷன்ஸ்களை, அதாவது மாடியூல் அண்ட் ஃப்ளோர் டிவிஷன் இந்த 2 ஃபங்க்ஷன்ஸ்களை யூஸ் பண்ணுறதன் மூலமாக இதை செய்யலாம். இது எப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ நீங்கள் ஏல 7 உங்களுக்கு 7 மட்டும் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ எங்களுக்கு தெரியும் இதோட பவர் வந்து என்னதுன்னா 1 10 100 அப்படி கண்டினியூ ஆகிட்டு போகும். ஸோ 7 இருக்கிற பவர் வந்து 1, அதாவது 10 to the 0 பவர். 10 to the 0 பவர்னா இப்போ நம்ம எப்பயுமே 7 உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த ஓல் இலக்கத்தை, அதாவது இந்த ஃபுல் நம்பரை வந்து நீங்கள் 7க்கு முன்னால உள்ள பவரால, அதாவது இது 1 இருந்தா இது 10, அப்போ இந்த 10ங்கிற பவரால மாடியூல் பண்ணிட்டு நீங்கள் அந்த பவரால ஃப்ளோர் டிவிஷன் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அது ரிட்டர்ன் ஆகும். நாங்கள் பார்ப்போம் இது எப்படிங்கிறது. நான் இப்போ நான் மாடியூல் பண்ணுறேன் 10ஆல, நான் அதை ஃப்ளோர் டிவிஷன் பண்ணுறேன் 1ஆல. இது உங்களுக்கு புரியுதா இருக்கும். அப்போ நான் 1ங்கிறது தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. அப்போ 7 தான் எனக்கு தேவை. நான் இங்கே 1 யூஸ் பண்ணுறேன். 1க்கு முன்னுக்கு இருக்கு 10. ஸோ 10ல் நான் மாடியூல் பண்ணுறேன் இந்த இலக்கத்தை. சரியா, நீங்கள் ரிட்டர்ன் பண்ணி பாருங்கள். இதை என்டர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என் இலக்கம் எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ரைட், இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 7ங்கிறது ரிட்டர்ன் ஆகுது. ஸோ 8 ரிட்டர்ன் ஆகணும்னா உங்களுக்கே தெரியும் என்ன ஃபங்க்ஷன்னு. 8 வந்து 10 to the 1 பவர். ஸோ 10 இதுக்கு முன்னால் இருக்கு 10 to the 2 பவர் 100. 100ல் மாடியூல் பண்ணி 10ல் ஃப்ளோர் டிவிஷன் பண்ணோம்னா 8 எனக்கு வரும். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து 5 எக்ஸஸ் பண்ணணும்னா 1100 இதை சேஞ்ச் பண்ணுறேன். எனக்கு 5 எக்ஸஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நான் வந்து 3 எக்ஸஸ் பண்ணணும்னா 10,000 10,000. இப்போ எனக்கு 3 எக்ஸஸ் பண்ண முடியும். இதுக்கு மேலே நான் ஆக்சஸ் பண்ணேன்னா இந்த இலக்கத்தில் கண்டென்ட்ஸ் ஒன்றுமே இல்லை. ஸோ என்ன ஜெனரேட் ஆகும்னா 0 தான் ஜெனரேட் ஆகும். ஸோ இதை நான் திருப்பி எக்ஸஸ் பண்ணிங்கன்னா அடுத்த இலக்கம் எதுவுமே இல்லை. ஸோ 0 ஜெனரேட் ஆகுது. இந்த 0 எங்களுக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கும். ஏன்னா எங்களோட லூப்பை நாங்கள் இதை வச்சு தான் ஸ்டாப் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்டிங்கில் வந்து இது 10 1ங்கிறது இருக்குது. அதில் அடுத்த ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் போக்கல இது மல்டிப்ளை ஆகுது 10ல், இது மல்டிப்ளை ஆகுது 10ல். ஸோ ஒரு லூப்பை நம்ம சிம்பிளாகவே இதுக்கு யூஸ் பண்ணலாம் ரேடியக்ஸ் பாயிண்டில் இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ இது எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது இங்கே அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரேடியக்ஸ் சார்ட் அல்காரிதம் ஒன்று எப்படி நாங்கள் சிம்பிளாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண, அதுக்கு தேவையான சில அடிப்படை விஷயங்களை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். நாங்கள் அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம்.